ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் அவங்க அதிர்ஷ்டத்தினை அடைய முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை ஜாதகர் தேடி போய் அடைவாரா, அனுபவிப்பாரா, இல்லை அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு ஆனது ஜாதகரை தேடி அடையுமா, இவர் அனுபவிக்க போறாருன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5ஆம் பாவகம். அப்போ நீங்க 12 லக்னத்துல எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரிங்களா, உங்க லக்னத்திலிருந்து 5ஆம் பாவக அதிபதி தான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பினை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்படின்ற பொழுது இப்போ இந்த லக்னத்துக்கும் அந்த 5ஆம் பாவக அதிபதிக்கும் ஒரு தொடர்பு வேண்டும். சரிங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜாதகர் விருச்சக லக்னம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா அவருடைய 5ஆம் பாவகம் மீனமா வரும். சரிங்களா? மீனமாக வரும் பொழுது அந்த 5ஆம் பாவக அதிபதியாகிய குரு பகவான் சரிங்களா விருச்சக லக்னத்துல இருந்தாருன்னா அதிர்ஷ்ட வாய்ப்பு இவரை தேடி வரும். இவர் தேடி போறதை விட அதிர்ஷ்ட வாய்ப்பு தானா இவர் தேடி வரும். இவர் இருக்கிற இடத்துல அந்த அதிர்ஷ்ட யோகத்தினை இவர் அனுபவிக்கலாம். இது அந்த 5ஆம் பாவக அதிபதி லக்னத்துல இருந்து வலிமையா இருக்கிறார் அப்படின்னா சரிங்களா, அது உடனடியா அந்த இளமை காலத்திலிருந்தே ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிற யோகம் ஏற்படும். இல்ல அவர் கொஞ்சம் பலவீனமா இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா காலதாமதமா அந்த அமைப்பு ஏற்படும். இது குருன்றனால ஒரு குழந்தை பிறந்த பின்பு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படலாம். ரெண்டாவது, குரு 2ஆம் பாவ அதிபதியும் குரு விருச்சகத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு குடும்பத்து மூலியமா ஒரு அதிர்ஷ்டம், அதே மாதிரி காசு பணம் நகை சேர்தல், இந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இவரை தேடி வரும். இவங்க வேலைக்கு போகாம வேலை இவங்களை தேடி வரும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க பாத்தீங்களா, வீட்டுல இருந்துட்டு வேலை, மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம், சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களே வீட்டுல தான் இருப்பாங்க, வேலையும் இவங்களை தேடி வரும், சம்பளம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி 5ஆம் அதிபதி லக்னத்துக்கோ இல்ல லக்ன அதிபதிக்கு இருக்கிற இடத்துக்கு தேடி அமர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். ரெண்டாவது, ஜாதகர் அதிர்ஷ்டத்தினை தேடி போற அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதே விருச்சக லக்னமா இருந்து லக்னாதிபதியாக செவ்வாய் போயிட்டு 5ஆம் பாவத்துல இருக்கிற குரு கூட இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. 5ஆம் பாவாதிபதி குரு கூட இருக்கிறார், 5ஆம் பாவத்துல போய் இருக்கிறார் அப்படின்னா ஜாதகர் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினை தேடி போய் அடையணும். இப்போ இவங்க வீட்டுல இருந்து வேலை பார்க்க முடியாது, நேரம் அவங்க இருக்கிற கம்பெனிக்கு தான் போகணும். ஆனா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல போஸ்டிங், நல்ல சேலரி, நல்ல என்ஜாயபிளா இருக்கும். பட் ஆனா என்னன்னா இவங்க வீட்டுல இருந்து பண்ண முடியாது, இவங்க தான் அதிர்ஷ்டத்தை தேடி போய் அந்த அமைப்பை அடையிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ 5ஆம் அதிபதி லக்னத்துக்கோ லக்ன அதிபதினோ தொடர்பு நின்றார் என்றால் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வருகின்ற ஒரு யோகம் ஏற்படும். இல்ல லக்னாதிபதி போயிட்டு 5ஆம் பாவகத்திலேயோ இல்ல 5ஆம் அதிபதி கூடனையோ போய் சேர்ந்து நிற்கிறார் அப்படின்னா நீங்க அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி போய் அடையிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த அமைப்பு இந்த லக்னாதிபதி எங்கேயாவது சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அது 1, 1, 5, 9, 11, 1, 4, 7, 10 இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பினை அடைகின்ற ஒரு அமைப்பு உருவாகும். நன்றி, வணக்கம்.